வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பக்கம் 26ல் இருக்கக்கூடிய ஒருமை பன்மை அறிவோமா தான் பார்க்க போகிறோம். ஒருமை பன்மை அறிவோமா பார்க்க போகிறோம். அதாவது ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. ஒரு பொருளை, ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிச்சதுன்னா அதுக்கு பேர் என்னது? ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் உள்ள பொருள்களை குறிப்பது பன்மை. அதாவது ஒரே ஒரு பொருளை குறிச்சா ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் உள்ள பொருள்களை குறிப்பது பன்மை. இப்போ நம்ம கையில் ஒரு பேனா இருக்கு, அதுக்கு பேரு ஒருமை. அதே 10 பேனா இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? பன்மை. புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு பொருளை குறிச்சா ஒருமை. அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட 4 பொருளோ 5 பொருளோ 10 20 1000 அது எத்தனை இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது? பன்மை. அடுத்து பாருங்க, கீழே ஒருமைக்குரிய பன்மை சொல்லை எழுதுவோம். அதாவது ஒருமைக்கான சொற்கள் கொடுத்துருக்காங்க. நாம் அதை என்ன பண்ணணுமா? பன்மையாக மாற்றி காட்டணும். என்ன பண்ணணும்? பன்மையாக மாற்றி காட்டணும். இங்கே பாருங்க, பந்து உதாரணத்துக்கு ஒன்று பந்துகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மீதி இருக்க நாம் என்ன பண்ணணும்? நிரப்பணும். இங்கே பாருங்க, ஆமை இருக்குது. ஆமை எப்படி எழுதலாம்? பன்மை எழுதும்போது ஆமைகள் என்ன வரும்? ஆமைகள். முயல் இருக்குது, க இல் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். என்னது? க இல். முயல் இருக்கு, முயல்கள். பூனை இருக்கு, பூனைகள். சரிங்களா? ஆமை எப்படி பன்மையில் வரும்போது ஆமைகள்னு வரும். முயல் பன்மையில் இருக்கும்போது ஒரு முயல் இருந்தால் முயல்னு சொல்லணும். ஒன்றுக்கு மேற்பட்ட முயல் இருக்கும்போது முயல்கள்னு சொல்லணும். ஒரே ஒரு பூனை இருந்தால் பூனைன்னு சொல்லணும். நிறைய பூனை இருந்துச்சுன்னா பூனைகள்னு சொல்லிட்டு பன்மையில் சொல்லணும். அடுத்து பாருங்க, இந்த புறம் பூ விழா பசு வினா அப்படின்னு இருக்கு. பூனா பூக்கள். இப்போ இங்க வர எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? விழா என்னவா வரும்? முன்னாடி பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தால கல்னு வரும். இக்கா இல் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எப்படி எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும்? விழாக்கள், இக்கல் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். பசு, பசுன்னா பசுக்கள். வினானா என்னவா வரும்? வினாக்கள். வினாக்கள். அடுத்து இங்க கீழே பாருங்க, படம், மரம், சிங்கம், காகம். சரிங்களா? இங்க கவனிங்க, படம் என்னவா மாறுது? பன்மையில சொல்லும்போது படங்கள். இந்த இம்முன்னு முடிஞ்சதுன்னா அது எல்லாமே எப்படி மாறும்னா இங்க எல். சரிங்களா? இம்முன்னு முடிஞ்சதுன்னா, ஒரு வார்த்தை இம்முன்னு முடிஞ்சதுன்னா அது பன்மையில மாறும்போது என்னவா மாறும்? இம்முக்கு பதிலாக இந்த இம்மை அடிச்சுட்டு அதுக்கு பதில் என்ன எழுதணும்? இங்க எல். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்க மரம்னு இருக்கு. இந்த இம்மை அடிச்சுட்டா என்னவா வரும்? மரங்கள். இம்மை அடிச்சுட்டு இங்க எல் சேர்த்து எழுதணும். சரிங்களா? இங்க எல் சேர்த்து எழுதணும். அதுதான் இந்த படத்தில் இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மரம் இருக்கா? அப்போ இது என்னவா வரும்? மாரா இங் க எல். சரிங்களா? மரங்கள். சிங்கம் இருக்கு. இந்த இம் அடிச்சிட்டோம்னா என்னவா வரும்? சிங்கங்கள். என்னவா வரும்? சிங்கங்கள். இங்க பாருங்க, காகம் இருக்கு. இம் அடிச்சிட்டோம்னா காகங்கள், காகங்கள். அடுத்ததை பாருங்க, பல். பல் என்னவா வரும்? பற்கள். அதே மாதிரி தான் இப்போ எப்படி இம்மு இங்கல் மாறுதோ, இல்லு வந்ததுன்னா இந்த இல்லு என்னவா மாறும்னா, இல்லு வந்ததுன்னா இட் க எல். எர் எர் க எல் அப்படின்னு சொல்லி வரும். இம்மு இங்கல், இல்லு வந்தா இட் க இல். இங்க பாருங்க, பல் பட்கள்னு வந்திருக்கு. இல்லு அடிச்சுட்டு இட் கல்னு வரும். சரியா? பட்கள், கல் கற்கள், சொல் சொற்கள், புல் புட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இட் கல், இர் கல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இர் கல்னு சொல்லிட்டு எழுதணும். புரியுதுங்களா? இப்போ பல்னு இருக்குன்னா இந்த இல்ல அடிச்சுட்டு பட்கள். புரியுதுங்களா? பட்கள். இல்லு மட்டும் அடிச்சுட்டு கல் சேர்த்து எழுதணும். சரிங்களா? எர் பெரிய எர் கல்னு சொல்லிட்டு எழுதணும். கல் என்னவா மாறும்? கற்கள். கற்கள். சொல். சொல் என்னவா மாறும்? சொற்கள்.
புல் வந்து என்னவா வரும்? புட்கள். சரிங்களா? அவ்வளோதான் ஒருமை பன்மைன்றது. ஒரே ஒரு பொருளை குறிச்சா ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை குறிக்கிறது பன்மை. சரிங்களா? இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒருமை பன்மை மாணவர்களுக்கு நன்றாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த சேனலில் இருக்க இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பார்வையாளருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.